எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு. வாங்க சாப்பிடலாம். கடுகு பெருங்காயம் போடுறாருங்க. ஆச்சி பெருங்காயம் பாருங்க. சாம்பாருக்கு திட்டமான அளவு புளி ஊற்றிக்கிறாரு. வீட்டுக்காரர் என்ன பண்ண போறாருன்னா சொரக்காய் சாம்பார் தாங்க வைக்க போறாரு. இங்கே பாரு, சொரக்காய் அரிஞ்சிட்டு இருக்காரு. மாமா இன்னைக்கு உன் சமையல் தான். சொரக்காய் சாம்பார் வச்சிடறியா? ஏய் வைக்கிறேன் நான் சொன்னேன். நீ தான் எனக்கே சமைக்க கற்றுக் கொடுத்த. வீட்டுக்காரர் இன்னைக்கு எனக்கு சொரக்காய் சாம்பார் வச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்காக நானே வைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க, சொரக்காய் அரிஞ்சிட்டு இருக்காரு. சொரக்காய் சாம்பார் வைக்க போறாரு. உண்மையிலே என்னை விட எங்கள் வீட்டுக்காரர் சூப்பராக செய்வாருங்க. எனக்கு தான் செய்ய வராது, அவர் தான் எனக்கே கற்றுக் கொடுத்தாரு. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே சமையல் செஞ்சு செஞ்சு ரொம்ப பழக்கப்பட்டவங்க. அதனால நல்லா போட்டுட்டு இருக்கேன். வெறி பருப்பு தக்காளியா? பொண்ணும் தெரியாம சாம்பார் வைக்க வந்த என்ன ஒரு நடிப்பு நடிக்கிறேன். போடலாம், சும்மா டேஸ்ட்டுக்கு 2 தப்பு இல்லை. நீ வைக்கிறது சாம்பாரா இல்ல குருமாவா இல்லைன்னா எப்படி சூப்பா? என்ன டேஸ்ட்? சாம்பார் தானா? சரி பாப்பா, டேஸ்ட் எப்படி வருதுன்னு சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு. ஓகேவா? சரி. இங்க பாருங்க, சொரக்காய் அரிஞ்சி தெரியாமையா சாம்பாருக்கு வந்த இன்னும் ஒரு நடிப்பு ஆக்ஷனு. ஐயோ, உண்மையிலே சூப்பரா சமைப்பாருங்க அவரு. சும்மா என்ன வெறுப்பேத்துறதுக்காக பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தது என்ன எடுக்கிறாரு? சால்ட்டு. சால்ட் எப்படி பெப்பர் போடுற மாதிரி போடுறாரு பாரு. சும்மாவா? அடுத்தது என்னங்க தெரியல. சாம்பார் வச்சுட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, கையும் வாயும் ரொம்ப பிஸியாக இருக்குது. ஆமாம் பத்தியா, ஒரு பாக்ஸ் நிறைய திராட்சை சாப்பிட்டுக்கிறேன். டெய்லி நான் தானே உனக்கு செஞ்சு போடுங்கிறேன். ஒரு நாள் நீ செஞ்சு போடு, நான் சாப்பிட்றேன். சரியா? இப்போ ஃபுல் கட்டிக்கிட்டேன். இங்கே பாருங்க, ஒரு பாக்ஸ் நிறைய திராட்சை சாப்பிட்றேன். என்ன வெறுப்பேத்துறோன்னு. வாங்க நீங்களும் வாங்க, நம்ம சாப்பிடலாம். சரிங்களா? அதே மாதிரி எங்க வீட்டுக்காரர் வைக்கிற சாம்பாரையும் சேர்த்து சாப்பிடலாம். வாங்க. கடுகு கருவேப்பிலை வெங்காயமா போடாது. இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு தூக்கி இது பண்ணுவாங்கல்ல, ஃப்ரைட் ரைஸுக்கு தூக்கி இது பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரியே பண்ணுற நீ. குக்கரை அவங்க கடாயை தூக்குவாங்க, நீ குக்கரை தூக்குற. அதான் டிஃப்ரெண்ட்டு. என்னாச்சு, கண்ணு எரியுதா? ஏய் சொரக்காது. சொரக்கா என்ன சாம்பார், என்ன காயினே தெரியாம சாம்பார் வைக்கணும் சும்மா. ஏய் நல்லா வதக்கலாம் சொரக்காவை. பாருங்க, இங்குதான் எங்க வீட்டுக்காரர் வைக்கிற சாம்பார் பாருங்க. இப்ப இதுல என்ன பண்ண, இங்க பாருங்க. அடுத்தது மஞ்சத்தூள் போடுறாரு. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், சொரக்காய், மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு பெருங்காயம் போடுறாருங்க. ஆச்சி பெருங்காயம் நல்லா வதக்குறாரு. வதக்கு எங்க பருப்பு வேக வச்ச தண்ணியே காட்டல. பருப்பு நல்லா வெந்திருக்கா? தக்காளி பருப்பும் நல்லா வெந்திருக்கு. சரி. சரி ஓகே. இந்த பருப்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மலைப்பருப்பு இது ஊரில் வாங்கிட்டு வந்தது. இந்த மலைத்தோரன்னு வாங்கல்ல, அதுலேருந்து எடுத்த பருப்பு. டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த பருப்பு சாம்பார் பருப்பு பெருசாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. ஆனால் பருப்பு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது தேவையான அளவு மிளகாத்தூள். நாங்கள் வந்து மசாலா தூள் தாங்க, அதாவது வீட்டிலே நாங்கள் எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துப்போம். இது வந்து நம்ம சாம்பாருக்கு போட்டுக்கலாம், காரக்குழம்புக்கு வச்சுக்கலாம், எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். ஆனால் வந்து கறி குழம்புக்கெலாம் வந்து நாங்கள் அந்த கறிக்கு மசாலா அந்த மாதிரி ஐட்டம் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நான்வெஜ்ஜுக்கு போடுறவங்க போடுவாங்க. வெஜ்ஜு தான் நாங்கள் ஆல்மோஸ்ட் இதில், ஏன்னா பட்டை, லவங்கம், சோம்பு அதெல்லாம் எதுவும் போட மாட்டோம். நார்மலாக தான் அரைச்சிட்டு வருவோம். ஏன்னா பட்டை லவங்கெல்லாம் போட்டால் நம்ம ஒரு சாமி கும்பிட்றோம், ஒரு அமாவாசை சாமி கும்பிட்றோன்னா அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி அடிக்கும். அதனால் அதெல்லாம் இல்லாமல்
நம்ம தேவையான பொருள் மட்டும் போட்டு அரைச்சிட்டு வரோம். ஒரு சில பேர் கிராமத்து சைட்லாம் பட்டை லவங்கெல்லாம் போட்டு தான் அரைக்கிறாங்க, ஒரு சில பேர் அரைக்க மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி மிளகாத்தூள் அரைச்சிக்கிறது. இது நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துணும். அந்த தூள் தான் இது. எந்த மசாலாவும் போட தேவையில்லை, இந்த ஒரே ஒரு மிளகாத்தூள் போட்டால் போதும். பாருங்கள், சாம்பாருக்கு திட்டமான அளவு புளி ஊற்றிக்கிறாரு. சாம்பார் நல்லா கொதிக்குது பாருங்கள். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம சாப்பிட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு முதல்ல ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேஸ் போயிடுச்சு பாருங்கள். சாம்பார் செம்மையாக இருக்குங்க, வாசனையே சூப்பராக இருக்குது. சுரக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இறக்கி சாப்பிட்லாம் வாங்க. இன்றைக்கி எங்கள் மாமாவே எனக்கு சாப்பாடு போட்டு தராரு. உங்கள் வீட்டுக்காரரும் இப்படிலாம் செய்வாரான்னு கீழே கம்மலில் சொல்லுங்கள். உடம்பு முடியலன்னே இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரே சமைச்சி எனக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. அவர் வச்ச சாம்பார் ஃபஸ்ட்டு எனக்கு தானா, அதுக்கப்புறம் தான் அவரே சாப்பிடுவாரா. ஊற்றிட்டாரு. உப்பு இருக்கான்னு சரி சாப்பிட்டு பார்த்தலாம். எனக்காக எங்கள் வீட்டுக்காரர் சாம்பார் வச்சு எனக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டாரு. நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மாமா நான் வச்சுட்டு செம்ம சூப்பராக இருக்குது. உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கா? எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். பாய்.